இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒரு டாப்பிக்ல இருந்து 25 கொஸ்டின் வந்து எங்கெங்க இருந்துலாம் கேட்டிருக்காங்க. என்னென்ன டாப்பிக்க கவர் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்களும் முதல்ல இந்த டாப்பிக்க தான் கவர் பண்ணணும். முதல்ல எந்த டாப்பிக்க கவர் பண்ணா நம்ம அதிக மார்க் வாங்க முடியும். அப்ப சிம்ப்ளிஃபிகேஷன்லேருந்து 3 கொஸ்டின். கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வியும் சரி, இந்த 2024 அப்படி தேர்வாகும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்ப்ளிஃபிகேஷனுக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. பெர்சன்டேஜில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எல்சிஎம்ல 1, ஹெச்டிஎஃப்ல 1 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ரேஷியோட 2 சம்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான சம். ஏஜஸ் இவர் வயசை கொடுத்து அவர் வயசை கேட்குறது, இல்லை ரேஷியோ பாலில் தண்ணி ஊற்றுறாங்க எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறது, இது மாதிரியான ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் நமக்கு ரேஷியோவில் இருக்க போகுது. இப்போ அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 5 சம் இருக்குது. ஏரியா வால்யூம் 2 சம்மு, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 3 சம்மு, லாஜிக்கல் ரீசனிங்கு, டைஸு, விசுவல் ரீசனிங். இந்த ரீசனிங் பார்ட்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5 கொஸ்டினாச்சும் கவர் ஆயிடுது. ரீசனிங்கில் 5 கொஸ்டின், மேக்ஸில் 20 கொஸ்டின். ஸோ 20 + 5 25 கொஸ்டின் நம்ம கவர் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். நிறைய பார்க்க வேண்டியது முதல்ல சிம்பிளிஃபிகேஷன். அதான் பேசிக். அதை பார்த்த பிறகு நம்ம சிம்பிளாக இருக்கக்கூடிய ரேஷியோவை பார்க்கலாம். அடுத்து நம்ம ரொம்ப பிடிச்ச சிம்பிள்னஸ் காம்பவுண்டர்ஸை பார்க்கலாம். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹெச்டிஎஃப் ரொம்ப பிடிச்ச சாப்டராக இருக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரு. அதுக்கு அடுத்தது வால்யூம் ஏரியா, நம்ம ஃபார்முலா கொஞ்சம் படித்து வச்சுட்டு அதை கவர் பண்ணோன்னா மேக்ஸ் முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து 25 கொஸ்டின் ஆனது ஒரு 20 + 5 இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பாலிட்டி புக்கு 400 பேஜை படித்து ஒரு 10 மார்க் கேட்குறாங்க. 350 பேஜை படித்து ஹிஸ்ட்ரியில் 7 மார்க் கேட்குறாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ ரொம்ப சிலபஸை படித்து மினிமமான மார்க். இங்கே அப்படி கிடையாது. மொத்தத்தில் எண்ணி பார்த்திங்கன்னா மேக்ஸில் 7 டாபிக் இருக்குது. ஒரு டாப்பிக்கில் குறைஞ்சபட்சம் நமக்கு பார்த்திங்கன்னா 3 கொஷின் இருக்குது. மேக்ஸில் மட்டும் 7 டாபிக் இருக்குது. ஆவரேஜாக 3 கொஷின் எடுத்தால் 21 கொஷின் மேக்ஸில் முடிஞ்சது. ரீசனிங்கில் ஒரு 4 கொஷின் 5 கொஷின் இவ்வளோ தான். அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா 6th புக்கு ஒரு 3 டேர்ம் இருக்குது, படித்தா 3 மார்க் முடிஞ்சு போச்சு. 7th புக்கில் ஒரு 4 டேர்ம் இருக்குது, 3 டேர்மில் ஒரு 5 லெசன் இருக்குது, படித்தா நமக்கு ஒரு 3 மார்க். அப்போ இந்த மார்க்கை நமக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ நம்ம மெயினாக முதல்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்? சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், ரேஷியோவை முடிக்கிறோம், சிம்பிள்னஸ் காம்பவுண்டர்ஸை முடிக்கிறோம், எல்சிஎம் ஷேப்பை முடிக்கிறோம், டைம் அண்ட் ஒர்க்கை முடிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஷெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ளே நான் இதெல்லாம் முடிக்கிறேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரிவிஷனை தட்டி தூக்குறோம், அவ்வளோதான். ரிவிஷன் எல்லாத்தையும் எடுக்கும். 6th புக் 7th புக் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுக்கும். பழைய கொஷின் பேப்பர் எடுக்கிறோம், சால்வ் பண்ணி பார்க்குறோம், முடிஞ்சு போச்சு வேலை. அப்போ அந்த டாப்பிக்கே நம்ம ஸ்ட்ராங் ஆகிடலாம். அப்போ மேக்ஸு ஒரு 2 டைம் போட்டு பார்த்தா போதும், அவ்வளோதான். மண்டல ஏறியும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஜிகே தான் என்ன பண்ணால் திருப்பி ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் ரிவிஷனே ஓடுற மாதிரி இருக்கும். மேக்ஸை பொறுத்தவரை 2 டைம் போட்டு பார்த்துட்டோன்னா எப்போ கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக 25 மார்க்கு. நம்மளோட 25 மார்க்கு எப்படி எடுக்க போகிறோம்? 25க்கு என்ன செய்ய போகிறோங்க தான் நம்ம டார்கெட். இப்போ பார்த்ததெல்லாம் கடந்த ஆண்டு 2022 கேட்கப்பட்ட கேள்விகள் எப்படி இருந்துச்சு, மேக்ஸோட சிலபஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எத்தனை டாபிக், எந்தெந்த டாப்பிக்கில் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்கலான்னா, இந்த 25 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணும், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோட எப்படி ஆன்சர் போடுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். நம்ம ஆல்ரெடி வந்து சிலபஸ் பற்றி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு மேக்ஸில் உள்ள ஒரு டாப்பிக்லேயும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக வியூ பண்ணியாச்சு. இப்போது குரூப் 4 2022 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸோட சம்ஸ் எப்படி இருக்குது, அது வந்து எந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க, எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த சம்மை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அப்போது மேக்ஸ் அப்படிங்கிறது கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் ஈஸியான ட்ரிக்கு தெரிஞ்சு வச்சோம்னா டக்குன்னு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? ரைட். முதல் கேள்வி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண் 3, 5, 8, 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 அப்படி சொல்கிறாங்க. சரியா? அப்போ ரிமைனிங் வந்து 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னானது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை வழக்கம் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா 3, 5, 8, 12 3, 5, 8, 12 இந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்பாங்க. அதை வச்சு 2 மைனஸ் பண்ணி இங்கே ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்பாங்க. இப்போ நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும்.
அப்போ நம்ம சிம்பிள் ரூல் பாருங்களேன். இப்போ ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆகணும்னா கடைசி டிஜிட் கண்டிப்பாக 0 அல்லது 5ல் முடிஞ்சிருக்கணும். கரெக்டாக? அப்போ இதில் 2 மைனஸ் பண்ண சொல்கிறாங்களா? அப்போ இதில் 2 மைனஸ் பண்ணோம்னா இங்கே 9960 இருக்கும். இங்கே 2 மைனஸ் பண்ணால் 0ல் முடியுமா? முடியாது. இங்கே 2 மைனஸ் பண்ணால் 0ல் முடியுமா? முடியாது. இங்கே 2 மைனஸ் பண்ணால் 0ல் முடியும். எப்படி இருக்கும்? 9997 இருக்கும். அப்போ நம்ம 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. விடை தெரியவில்லை, வாய்ப்பு இல்லை. இந்த 2 ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன். அப்போ நமக்கு 5ஆல் முடியும்னா 0 அல்லது முடிஞ்சிருக்கணும், 5ல் முடிஞ்சிருக்கணும்னு பார்த்தோம். இந்த 2 சமம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும்னா சம் ஆஃப் த டிஜிட் டிவிசிபிள் பை 3 அப்படி சொல்லுவோம். சம் ஆஃப் த டிஜிட்னா அந்த செட் ஆஃப் நம்பர் எல்லாத்தையும் கூட்டுறது. 9 + 9 18, 18 + 9 27, 27 + 6 33. அப்போ 33ங்கிற நம்பரு 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ நமக்கு 5ஆல் 3ஆல் டிவைட் ஆகிறத வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 99920. இங்கே பாருங்கள் 999. அப்புறம் நமக்கு 18, 27, 20 + 7 எவ்வளோ வந்துடும்? நமக்கு 24 பேரும். சரியா? 27, 34 பேரும். ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 34 போனதுனால 3ஆல் டிவைட் ஆகாது. 33 தான் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ நமக்கு ஆன்சரு 99962 ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 18AB - 3 இவை வந்து என்ன சொல்லிட்டான் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை அப்படி சொல்லிட்டான். இப்போ இதே மாதிரி சம்ஸ் ஏற்கனவே நம்ம புக்கில் இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க, அந்த கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். இங்கே நமக்கு 18AB - 3 இருக்கு. அப்போ நம்ம இதில் எல்லாமே ஸ்கூல் புக்கில் சம் தான். அப்போ நமக்கு இந்த எஸ்என் வச்சு கண்டிப்பாக சம்ஸ் இருக்கும். சரியா? அதாவது இந்த 1 2 3 4 கொடுத்துட்டு 25 வரை கொடுத்து அந்த டோட்டல் கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லைன்னா 1 2 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இப்படி கொடுத்து 25 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. இல்லைன்னா 1 கியூபு இப்படி கொடுத்து 15 கியூப் வரைக்கும் டோட்டல் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி சம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இங்கே கூட்டுத்தொடர் வரிசை கேட்டிருக்கான். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவல் டு L - A டிவைடட் பை T டிவைடட் பை D + 1. ஓகே, n நமக்கு தெரியும். அப்போ 4 தான் இருக்குது. 4 என்னன்னா லாஸ்ட் வேல்யூ -3, ஏன்னா ஃபஸ்ட் வேல்யூ -18 டிவைடட் பை டினா டிஃப்ரென்ஸ். இந்த ஒன்றுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சா ஆன்சரை போட்டுடலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. இது போக இங்கே +1 இருக்குது. அப்போ இது இங்கே வந்தால் -1 ஆகி 3ன்னு மாறிடும். இந்த D இங்கிட்டு போனால் 3Dன்னு மாறிடும். ஓகே, அப்போ 3D = இதை -21 அப்படி மாற்றிடலாம். இதை அடிச்சிங்கன்னா -7. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து -7. அப்புறம் நமக்கு மொதல் நம்பர் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? 18 இருக்கா? அடுத்த நம்பர் -7. அப்போ என்ன இருக்கும்? 11 இருக்குமா? அடுத்த நம்பர் -7 எவ்வளோ இருக்கும்? 4 இருக்குமா? அடுத்த நம்பர் -7 -3 கரெக்டு தான். ஓகே, அப்போ அந்த செட் ஆஃப் நம்பரை கண்டுபிடிச்சாச்சு. அந்த 4 நம்பர் எப்படி கண்டுபிடிச்சாச்சு? என்ன கேட்டிருக்கான்? A + B கேட்டிருக்கான். இந்த இருக்குது A + B. ஸோ 11 + 4 15. இந்த இருக்க ஆன்சரு. அவ்வளோதானா? அப்போ இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். n = L - A டிவைடட் பை D + 1. இது நமக்கு தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் டேம் 4 டேம் 1 2 3 4 4 வேல்யூ இருக்குது. 4 எல்லுங்கிறது லாஸ்ட் வேல்யூ, ஏங்கிறது ஃபஸ்ட் வேல்யூ எழுதியாச்சு. டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்போ சம்பளம்ல +1 இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்படியே சிம்பிளி பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. இதை -1 பண்ணால் 3D, இங்கே அப்படியே 2 ஆட் ஆகி -21 அடுத்திங்கன்னா -7. ஒன்று கேப்பில் 7 டிஃப்ரென்ஸ் இருக்கணும். -7 டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னா 18 11 4 3ன்னு இருக்கும். இதை வச்சு நம்ம A + Bயை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த சமம் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய சமமாக மாறிச்சு. 100லிருந்து 10 1 எத்தனை முறை கழிக்க முடியும் அப்படின்னு நிறைய மீம்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக தாக்கிட்டு இருந்தாங்க. அப்போது 100லிருந்து நம்ம 10 ஒரு டைம் கழிச்சோன்னா 90 மாறிடும். அடுத்து 10 கழிச்சா 90 தான் கழிப்போமே வர 100ல் கழிக்க மாட்டோம். கரெக்டா? அப்போ 100ல் எத்தனை டைம் தான் கழிக்க முடியும் கேட்டிருக்கான். அப்போ ஒரே ஒரு டைம் தான் கழிக்க முடியும். 100ல் ஒரு டைம் கழித்தாலே டக்குன்னு 90க்கு போயிடும். அப்புறம் 90லேருந்து தான் 10 கழிக்க முடியுமே தவிர 100லேருந்து கழிக்க முடியாது. அப்போ 100லேருந்து ஒரே ஒரு முறை தான் 10 கழிக்க முடியும். ஆன்சர் 1. அடுத்தது, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. நம்ம பார்க்க வேண்டியது 2 தான். அதிகரிக்கிறதா குறைகிறதான்னு பார்க்க போகிறோம். இப்போது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு
இப்போ நல்லா கவனிக்கணும், 2 ஆண்டுகளுக்கு பிறகா இல்லை 2 ஆண்டுக்கு முன்பான்னு கவனிக்கணும். 2 ஆண்டுக்கு பிறகு பாப்புலேஷன் என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? அப்போ ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப சிம்பிள். எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். 90,000. அதிகரிக்கிறதுனா 100 கூட கூட்ட போகிறீங்க, குறைகிறதுனா 100லேருந்து கழிக்க போகிறீங்க. அவ்வளோதான் சம். வேறு ஒன்றும் இதில் பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. 2 ஆண்டுகள் அப்படின்னா இந்த டேர்மை நம்ம 2 டைம்ஸ் எழுத போகிறோம். 3 ஆண்டுகள் அப்படின்னா இந்த டேர்மை 3 டைம்ஸ் எழுத போகிறோம். அவ்வளோதான் சம். வேறு ஒன்றும் இல்லை, வேலையே கிடையாது. எழுத போகிறோம். அதிகரிக்கிறதா குறைகிறதா 2 விஷயம் பார்க்குறோம். அதிகரிக்கிறது எவ்வளோ அதிகரிக்கிறது? 7% அதிகரிக்கிறது. ஸோ 107/100, 107/. இங்கே பாருங்கள் 4 0 இருக்கா, அசால்ட்டாக கேன்சல் பண்ணிடலாம். இதை பெருக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை இங்கே பாருங்களேன், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அங்கே பாருங்கள், இங்கே 7 7s of 49, ஒரு டிஜிட்டை மட்டும் மல்டி பண்ணால் அடுத்து ஒரு 9 இருக்குது. அப்போ 7 7 49, இங்கே ஒரு 9னா கண்டிப்பாக 81 1 தான் முடியும். 1 ஒரே ஒரு ஆன்சர் இருக்குது, அதான் ஆன்சர். இல்லை சார் நான் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இது 107 ஸ்கொயர். அப்போ இந்த 107 ஸ்கொயரை எப்படி பெருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 100 + 7, 100 + 7 முடிஞ்சுதா? 7 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்க்குறோம், 49. எக்ஸ்ட்ரா அந்த 100 விட்டுருங்க. அதிகமாக எவ்வளோ இருக்குது? 7 எக்ஸ்ட்ரா இருக்கா, இது கூட கூட்டிடணும். அப்போ இது கூட 7 கூட்டினீங்கன்னா எவ்வளோ மாறிடும்? 114 மாறிடும். சரியா? அப்போ 107 ஸ்கொயர் இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. 107 × 107 பிறகுனா ரொம்ப லேட் ஆகும். 100 + 7 பிரிக்கிறோம், 7 ஸ்கொயர் எழுதுகிறோம், 49. எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அது கூட கூட்டினா 114. இன்னும் வேறு என்ன இருக்குது? 9 இருக்கா, 9ஆல் பிரிக்கலாமா? 9 × 9 81, 1 8, 9 × 4 36, 36 × 44 4, அடுத்து 36 40 0 3 9 1. அவ்வளோதானா? 103041. பெருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஒரே ஒரு டிஜிட்டில் 1ல் முடிஞ்சிருக்கு. இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சு போயிடலாம். இருந்தாலும் செய்யணும்னு நினச்சோன்னா ஃபுல்லாக செய்யலாம். ஓகே, அப்போ பார்க்க வேண்டியது ஆண்டொன்றுக்கு அதிகரிக்கிறதா இல்லை குறைகிறதா, அதை மட்டும் பார்த்தா வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே இதே மாதிரி சம்மு கடந்த ஆண்டும் புக்கில் இருக்கிற சம்மை தான் கேட்டிருக்காங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். எல்லா சம்மோட ரெஃபரன்ஸும் கீழே வச்சுருக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P and Q இன் மீப்பெரு பொது வகுத்தி X மற்றும் Q = X × Y எனில் P மற்றும் Q இன் மிகச்சிறு வகுத்தி என்ன அப்படி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் அப்படி சொல்லுவோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்னால் 2 நம்பரோட பெருக்கற் பலன் எப்படி இருக்கும், அதோட LCM × HCFக்கு ஈக்குவலாக இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? 2 நம்பரோட பெருக்கற் பலன், 2 எண்களின் பெருக்கற் பலனானது அதோட மீப்பேவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த Qவோட வேல்யூ கொடுத்துட்டான் X × Y அப்படி சொல்லிட்டு. அப்போ இந்த P நமக்கு தெரியாது, இந்த Qவோட வேல்யூ X × Y. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிகச்சிறு பொருவத்தை கேட்டிருக்கான். அப்போ நமக்கு மிகப்பெருவோட வேல்யூ வந்து Xன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ LCM நமக்கு தெரியாது, HCF எவ்வளோன்னு சொல்லிட்டான், Xன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த X கேன்சல் ஆயிரும், மீதி இருக்குது என்னது தான் இருக்குது, Pயும் Yயும் இருக்குது. ஆன்சர் P and Y. ஓகேவா? இரு எண்களின் பெருக்கற் பலனானது அதனோட மீச்சிமாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதான் இங்கே நம்ம பார்த்த விஷயம், வேறு ஒன்றும் இல்லை, புதுசாக ஒன்றுமே பண்ணல. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற் பலன் 1875 எனில் அதன் மீ/வ 5 எனில் அவற்றின் மீ/வ கேட்டிருக்கணும், மாற்றி போட்டிருக்காங்க. சரியா? ரைட். இப்போது இதுவும் பார்த்திங்கன்னா 2 நம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இரு எண்களின் பெருக்கற் பலனானது அதனுடைய LCM HCF ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 எண்கள் சொல்லிட்டான். 3 எண்கள் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் என் நம்பர் அப்படின்னா எத்தனை நம்பர் இருந்தாலும் இருக்கலாம், மல்டி பண்ணலாம். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபார்முலா HCF பவரில் வந்து n-1 × என்னது LCM முடிஞ்சு போச்சா? அப்போ 3 நம்பர் X Y Z இப்படி 3 நம்பர் இருக்குன்னா இதோட HCF அப்படின்னு சொல்கிறான். நமக்கு என்ன வேல்யூ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்பரோட வேல்யூ தெரியும் எவ்வளோ, 185. அப்புறம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீ/வ சொல்லிட்டாங்க. அப்போ HCF எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு 3. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், n-1. அப்போ 3 - 1 எவ்வளோ, 2. ஸோ தட் இஸ்
5 ஸ்கொயர் இன்ட்டு எல்சிஎம். முடிஞ்சுதா? அவ்வளோதானே சம்மு. அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம். இந்த சாப்டர் 3ன்னு சொல்லியிருக்கான், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது HCFோட பவர் n-1. அப்போ நம்பர் ஆஃப் 3 நம்பர்னா n-1 2 ஆயிரும். HCF நமக்கு தெரியும் 5, 5 பவர் எவ்வளோ 25 வச்சு இதை அடிச்சோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இதோட வேல்யூ வந்தீங்கன்னா 5 ஸ்கொயரோட 25. இதை 25 நம்ம இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ வந்து 7 25னா 175, மீதி 12 125. ஸோ 5 டைம்ஸு. ஸோ ஆன்சர் 75. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது மீச்சீமை. ஓகே, 75. அடுத்து போலாமா? இதுவும் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயும் இதே மாதிரியான சம்மு கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். சரியா? அடுத்ததா இது வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும். எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸை சேமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பவர் 3.5 2 பவர் 5 எல்லோரும் இது என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 2 பவர் 2 அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ இங்கேயும் பேஸ் சேமாக மாறிட்டு இது 2 பவர் 7 ஆகிட்டு இது 2 பவர் 5 ஆகிட்டு பேஸ் சேம் ஆனதுனால ஆன்சர் 7:5 போட்டாங்க. இது தப்பு, இப்படி போடக்கூடாது. சரியா? பேஸ் சேமாக மாற்றுறோம், 2 பவர் 2 மாறிடும். இதை ரெண்டையும் மல்டி பண்ணுறேன், பேஸ் சேமாக மாறிட்டு 2 பேஸாக இருக்குது 7:5 போடக்கூடாது. இது தப்பு, இப்படி போடக்கூடாது. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதை மாற்றணும், பேஸாக மாற்றணும். அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்னா 4 பவர் 7 பவர் அரை. அப்போ இங்கே வந்து 2 பவர் 5 பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். அப்போ இதோட வேல்யூவை நம்ம மாற்ற போகிறோம். 4 பவர் 7 ஏன் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இது 4 பவர் 3 இன்ட்டு 4 பவர் 3 இன்ட்டு 4 பவர் 1 3 6 7. பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோமா? 7 வந்துட்டா. அப்போ இந்த அரை என்னவா மாறிடும்னா ரூட்டாக மாறிடும். அரை என்னவாயிரும்? ரூட் ஆயிரும். அப்போ நம்ம இதோட வேல்யூ 4 கியூபு 64, 4 கியூபு 64, 4 பவர் 1 4 பவர் இருக்கா? அப்போ இதோட வேல்யூ 8, இதோட வேல்யூ 8, இதோட வேல்யூ 2. சரியா? அப்போ 8 8 64, 64 இன்ட்டு 2 எவ்வளோ 128. இப்படி தான் இந்த வேல்யூவை மாற்றணும். நம்ம பாட்டுக்கு பேஸை சேமாக மாற்றிடக்கூடாது. 4 பவர் 7. அப்போ 4 பவர் 3 4 பவர் 3 4 பவர் 1 3 6 7 மாற்றியாச்சு. இங்கே ஒரு அரை வச்சுருக்கோம், ஏன்னா 7 அரையால் அடித்தா 3.5 கிடச்சிரும், 4 பவர் 3.5 கிடச்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இப்படி நம்ம உடச்சி வச்சுருக்கோம். இதோட வேல்யூ 128. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 முடிஞ்சுதா? 4 8 16 32 32. ஓகே, இதை நம்ம சிம்பிளி பண்ணோன்னா ஆன்சர் 32ஆலே அடிக்கலாம், 2ஆல் அடிக்கலாம், 4ஆல் அடிக்கலாம், 8ஆல் அடிக்கலாம், எது வேணால் அடிக்கலாம். இப்போ நம்ம 32ஆல் அடித்தோம்னா 4 டைம்ஸு, இங்கே 1 டைம்ஸு. ஸோ ஆன்சர் 4:1. ஆன்சர் 4:1. இது ரொம்ப முக்கியம். இதே சம்மு நமக்கு 7th புக்கில் அப்படியே இது சம்மு இருக்குது. இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சம்மை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட 94 என்ற விகிதம் 3:4 என்னும் முதல் பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், செகண்ட் பார்ட்டை 94 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். சரியா? அப்போ முதல் பகுதியோடது எத்தனையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8ல் ஒரு பங்கு, 5ல் ஒரு பங்கு. அப்போ 1/5. அப்போ செகண்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 94 மைனஸ் எக்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணணுமா 8 ஒரு மடங்கா 8 ஒரு பகுதின்னு சொல்கிறான். அப்போ 1/8. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வேல்யூ எப்படி மாறிடுமா 3/4 அப்படின்னு மாறிடும்னு சொல்லியிருக்கான். இதான் அவன் சொன்ன கதை. எழுதியாச்சா? அவ்வளோதானா? அப்போ அவன் கேட்டது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் கேட்டிருக்கான். அவன் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுங்கிறது எக்ஸை கண்டுபிடிச்சா ஆன்சர். ஃபஸ்ட்டு பார்ட் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், 2 நம்பரை கூட்டினா 94. அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துட்டா இன்னொரு நம்பர் 94 மைனஸ் எக்ஸ் எடுத்தாச்சு. முதல் நம்பரில் 1/5 பாருங்கள், 5ல் ஒரு பங்கு. ரெண்டாவது பார்ட்டில் 1ல் 8 பங்கு பாருங்கன்னு சொல்கிறான். ஈக்குவல் டு 3/4 முடிஞ்சது. இது அப்படியே நம்ம ரிவர்ஸில் மாற்றினோம்னு வச்சுக்கோங்களேன், சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ரிவர்ஸில் மாற்றவும் எப்படி வந்துடும் பார்த்தீங்கன்னா x/5 இன்ட்டு இதை ரிவர்ஸில் மாற்றினீங்கன்னா 8 டிவைடட் பை
94 minus x equal to 3/4. ஓகேவா? இது நம்ம சிம்பிளி பண்ண ஆன்சரு. இதில் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. அப்போ இங்கே வந்து 8x இருக்குது. இது கிராஸாக மல்டி பண்ணிங்கன்னா 32x மாறிடும். ஈக்குவல் டு இப்போ இதை கிராஸாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 × 5 15 அல்லது இப்படியே வச்சுக்கோமே, அவ்வளோதானே. 94 × 5 94 × 5 அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் 15x இருக்குமா, அவ்வளோதானா? சிம்பிளாக போட்டுடலாமா? இதை மட்டும் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம 2 மல்டி பண்ணால் 15 மாறிடும். அப்போ நமக்கு 15 × 94 15 × 3x. அப்போ இது இங்கிட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாறிடும் அப்படின்னா 47x மாறிடும். ஈக்குவல் டு இங்கே 94 × 15 47 சொல்லிச்சா 2 டைம்ஸு 15 × 2 எவ்வளோ, x ஈக்குவல் டு 30. மொதல் பாட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டாவது பாட்டு கேட்டால் இதில் 30 கழிச்சிங்கன்னா ரெண்டாவது பாட்டு கிடச்சிருக்கோம். நம்ம கேட்டது ஃபஸ்ட்டு பாட்டு, ஆன்சர் 30. அப்போ முதல் எந்த நம்பர் கேட்குறாங்களோ அது எக்ஸ். மொதல் பாட்டு தான் கேட்டிருக்கான் எக்ஸு. ரெண்டாவது பாட்டு 94 மைனஸ் எக்ஸ், 2 பாட்டு. மொதல் பாட்டில் 1/5 ரெண்டாவது பாட்டில் 1/8 பார்த்தா அந்த நம்பர் 3/4 மாறும்னு சொல்கிறான். சரியா? அப்போ இது நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் இது x/5. இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம், வேலை முடிஞ்சு போச்சு சிம்பிளாக. இங்கே 94 மைனஸ் எக்ஸ், இது அப்படியே கிராஸாக மல்டிப்ளை பண்ணோன்னா 32x 94 × 15 மைனஸ் 15x. 15x வந்து ஆட் ஆக போகுது. சிம்பிளாக எக்ஸாகன் முடிஞ்சு தூக்கி போட்டுடலாம். சரியா? அப்போ இது மீனிங் தான் புரியணும் உங்களுக்கு. இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ இதில் நமக்கு ஒரு லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்கோம். சரியா? 2 லாங்குவேஜ் கொடுக்க இடம் இல்லாதனால ஒரு லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து பாருங்கள். 15% ஆண்டு வட்டியின் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம்னு சொல்லிட்டான். அப்போ 3Sக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 3 டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR² 300 + R டிவைடட் பை 100³ இவ்வளோதான். நமக்கு 4-5 சமம் போட ஆன்சர் வர பயங்கர மோட்டிவேட்டாகி அப்படியே போய்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம தெரிஞ்ச சம்மெல்லாம் முதல்ல போட்டுட்டு போயிடணும். நான் எந்த சாப்டர்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதெல்லாம் போட்டுடணும். இதெல்லாம் நமக்கு இந்த ரிப்பீட்டட் ஆகாத சம்மே இருக்காது. எல்லா வருஷமும் இந்த சம்ம இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அதே சம்மா தான் கேட்டு வச்சுருக்கான் பாருங்கள். ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பார்த்த சம்மா தான் இருக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் நமக்கு தெரியாது, டிஃப்ரெண்ட் தெரியும். எவ்வளோ? 1134. 1134 ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியாது, ஆர் இந்த இருக்குது R². அப்போ 15 × 15 அல்லது 225 எழுதிக்கலாம். 300 + R 315 டிவைடட் பை 100³ 100 × 100 × 100 முடிஞ்சுதா? அப்போது 5 அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இங்கே 20 டைம்ஸ். 5 அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸா 4 டைம்ஸு. அப்போ இந்த 3 × 3 9 இருக்கா? அப்போ இதுவும் நமக்கு 9ஆல் கேன்சல் ஆகும். 3 × 3 9, இதை 9ஆல் அடிக்க போகிறேன். 1ன்னா 9, மீதி 2 23, 2 டைம்ஸ்னா 18, மீதி 5 54, 6 டைம்ஸ். முடிஞ்சுதா? அடுத்து இங்கேயும் ஒரு 5 அடித்தோன்னா இங்கே 2 டைம்ஸு 20, இங்கே 61. சரியா? 63 இந்த 63 அடித்தா 2 டைம்ஸ். முடிஞ்சுதா? இதெல்லாம் மல்டிபிள் 8 × 2 16, அது போக 3 0 இருக்குது. ஆன்சர் 16,000. ஓகேவா? இப்போ ஃபார்முலா தான். எல்லாருக்கும் ஃபார்முலா எழுதிட்டு கேன்சல் பண்ண தெரிய மாட்டேங்குது. அப்போ கேன்சலேஷன் ரொம்ப முக்கியம். முதல்ல 5ஆல் அடிச்சிருக்கோம், 3 டைம்ஸ் இங்கே 20, இங்கே 4, அப்புறம் திருப்பி 5ஆல் அடிச்சிருக்கோம் 63, இங்கே 20, 63 இங்கே அடிச்சோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக முடிஞ்சது. 3 × 3 9, 9ஆல் அடிச்சிருக்கோம் 126, 63 அடிச்சோன்னா 2 டைம்ஸு. அப்படி எல்லாத்தையும் இங்கே கொண்டு தான் பெருக்கிடலாம். மேலே P மட்டும் இருக்குது. அப்போ P = 16,000. அடுத்தது, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டுக்கும் அதற்கு முந்தைய ஆண்டுக்கு சேமித்த தொகையோட பாதி சேமிக்கிறார். அப்போ வந்து எல்லாரும் ஒரு மாடலில் செய்கிறாங்க. இந்த சம்மம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம சும்மா சாதாரணமாகவே போடலாம். அப்போ என்ன சொல்கிறேன்னா 6 ஆண்டுகளில் 7,870 செலவழிச்சோம்னா முதல் ஆண்டு சேவ் பண்ணுங்கன்னு இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம X ரூபீஸ் சேவ் பண்ணோன்னா அடுத்த வருஷம் இதில் பாதி. சரியா? அப்போ பாதினா அரையால் பெருக்குவோமா? X ரூபீஸா
அப்போ அரையால் பெருக்குவோம். அரையால் பெருக்குனா x/2. அப்போ இப்போ நம்ம x/2 சேவ் பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்த வருஷம் அரையால் பெருக்குனா என்ன வந்துடும்? x/4 வந்துடும். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கிறது x/4. இது அரையால் பெருக்குனா x/8 வந்துடும். இதெல்லாம் ப்ளஸ்ஸுண்ணே, மொத்த சேர்த்து தான் சொல்லியிருக்கான். அப்போது 2 வருஷம் அடுத்து x/4 ப்ளஸ்ஸு, அடுத்து மல்டி பண்ணிங்கன்னா 8, அடுத்து மல்டி பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸுண்ணே, அடுத்து மல்டி பண்ணிங்கன்னா 16, அடுத்து மல்டி பண்ணிங்கன்னா 32. இது எல்லாம் சேர்ந்து 78 75ன்னு சொல்லியிருக்கான். முடிஞ்சு போச்சா? அப்போ இது நம்ம எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து தான் போடணும், வேறு ஆப்ஷன் இல்லை. அப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா அது எல்சிஎம் எடுத்து பிரித்து போடுவோம். இப்போ எல்சிஎம் எடுக்காமல் டக்குன்னு பார்த்தோன்னு போகிறதா இருந்தால் இந்த டினாமினேட்டரை 32 இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டினாமினேட்டரை மாற்றலாம். சரியா? அப்படி இல்லைன்னா நீங்கள் 32 எல்சிஎம் எடுத்தால் கூட இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம் எதுவும் இல்லைன்னா, அப்போ 32 டைம். ஸோ 32x ப்ளஸ் இங்கே 16 டைம்ஸு 16x ப்ளஸ் இங்கே 8 டைம்ஸு 8x ப்ளஸ் இங்கே 4 டைம்ஸு 4x, இங்கே 2 டைம்ஸு 2x, இங்கே 1 டைம்ஸு ஸோ எக்ஸ். இதெல்லாம் சேர்ந்து 78 75. அப்போ எல்லாத்தையும் கூட்டிடலாமா? எல்லாத்தையும் கூட்டினா 38ம் 32ம் ஒரு 8ம் 40, இங்கே ஒரு 20 60. அப்போ எவ்வளோ ஆச்சு? 64 எக்ஸாக மாறிடும். சரியா? அப்போ நம்ம சிம்பிளாக வேலை முடிஞ்சு போச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வருஷமும் என்ன பண்ணணுமா? அரையாக மாற்றணும்னு சொல்கிறான். அரையாக கூட்டிக்கிட்டே போகணும் அப்படி சொல்கிறான். அப்போ அரையாக கூட்டிகிட்டே போனால் எல்லா எக்ஸையும் ஈஸியாக கூட்டிடலாம். நமக்கு வந்துருக்கிறது 38 40 60 62 63x டிவைடட் பை 32 ஈக்குவல் டு 7875. இவ்வளோதானா? அப்போ இதை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 63 அடிச்சிடுமா? 63 இதை அடிச்சிடும். சரியா? அப்போ கண்டிப்பாக புள்ளியில் இல்லை. இந்த 63 32 கேன்சல் பண்ண முடியாது. 62 33 கேன்சல் ஆக 2 அடிக்க முடியாது, 3 அடிக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக இங்கே அடிக்கலாம். அப்போ ஒரு டைம்ஸ்னால் 63, மீதி எவ்வளோ இருக்கும்? 15 175. அப்போ 2 டைம்ஸு, அடுத்து 5 டைம்ஸ். அப்போ 125 × 32. சரியா? அப்போ 125 × 32 எப்படி பெருக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 125 × 32 இதை நம்ம பெருக்கணும். அப்போ நம்ம அந்த 125 எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1000/8ன்னு எழுதலாம். சரியா? ஒரு ஷார்ட்கட் 1000/8 இதை அடிச்சுன்னா 125 தான் கிடைக்கும். × 32. அப்போ அந்த 8 வச்சு அடித்தா 4 டைம்ஸு எவ்வளோ வரப்போகுது? 4000. சரியா? 125 × 32 பெருக்கிறது ஈஸி தான். அதை விட 125 எப்படி எழுதிக்கலாம்? 1000/8ன்னு கூட எழுதிக்கலாம். எழுதி ஈஸியாக அடித்தா ஒரு ஆன்சர். அப்போ என்ன சொல்கிறான்? ஒரு வருஷம் பாதியாக மாற்றுங்கன்றான். நான் மொதல் வருஷம் X சேவ் பண்ணேன்னா அடுத்த வருஷம் அதில் பாதி x/2, அடுத்த வருஷம் இதில் இன்ட்டு அரை, அப்போ 1/4, அடுத்து இன்ட்டு அரை இப்படி 6 டைம் எழுதிருக்கான். எழுதியாச்சு. அப்போ நம்ம முதல் பாட்டு தான் கேட்டிருக்கான், அதான் எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ x = 4000. அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விகிதத்தில் 12,000 3 ஆண்டுகளில் கிடைக்கும். கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம செம்ம கரெக்டாக கவனிக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நல்லா கவனிக்கணும். 60% 6 வருஷத்துக்கு. அப்போ 6ஆல் அடிச்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ 1 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. ஓகேயா? அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, பிரின்சிபல் 12,000 ரூபா, 6 வருஷத்துக்கு 60%, ஒரு வருஷத்துக்கு மாற்றிடணும். அப்போ 10% முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லோரும் இப்படி எழுதுவாங்க, 110/100 110/100 அப்படின்னு எழுதி இதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்பாங்க. சரியா? 0வெலாம் அடித்து கேன்சல் பண்ணி பெருசாக கண்டுபிடிப்பாங்க. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இப்படி செய்கிறது வந்து ரொம்ப சுத்து. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? கூட்டு வட்டி கேட்டிருக்கான். நமக்கு என்ன கிடைக்கும்? தொகை கிடைக்கும். கூட்டு தொகை தான் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம அசலை கழித்து எடுத்துகிட்டு வந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து 3 இயர்ஸ் 3 ஆண்டுகள் அப்படின்னா இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்குண்ணே. 331 அப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன பண்ணால் ஒன்றும் சிம்பிளான வேலை. முதல்ல 12,000 ரூபாயா? 12,000 ரூபாய்க்கு 10% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. சரியா?
அடுத்து இந்த கண்டுபிடிச்ச 1200 10% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. அடுத்து கண்டுபிடிச்ச 120 10% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 12 ரூபா. முடிஞ்சுதான் முதல் வேலை. சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிச்சிங்க. சரியா? 6 வருஷத்துக்கு 60%. அப்போ 1 வருஷத்துக்கு 10% கண்டுபிடிச்சாச்சு. 12,000 இப்படி எழுதுனா கூட்டுத்தொகை கிடைக்கும். அவ்வளோத்தையும் பெருக்கி கண்டுபிடிச்சி அப்புறம் அசலை கழிச்சு கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். அது டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறோம்? 3 வருஷம்னா 331, 2 இயர்ஸ்னா 21. அப்போ 12,000 10%. அஸ்டல் 12,000, வட்டி விகிதம் 10%. 12,000 10% எவ்வளோ? 1,200 ரூபா. கண்டுபிடிச்ச 1,200 10% எவ்வளோ? 120 ரூபா. கண்டுபிடிச்ச 120 10% எவ்வளோ? 12 ரூபா. இது அப்படியே பெருக்கி கூட்டினா ஆன்சரு 3 பெருக்கணும், 3 பெருக்கணும், 1 பெருக்கணும். இதை 3 பெருக்குனா 3,600. இதை 3 பெருக்குனா 360. இதை 1 பெருக்குனா 12. கூட்டினீங்கன்னா 3,972. 3,972 ரூபா. அந்த இருக்கா? அவ்வளோதானா? முதல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், அப்படியே தூக்கி இங்கே எழுதுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படியும் செய்யலாம். இது 2 4 6 0 1 2 3 4 5 6 6 0. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 கியூப் 1331 12 பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? கூட்டுத்தொகை கிடைக்கும். அதுலேருந்து அசல் 12,000 ரூபாய் கழிச்சிங்கன்னா இதே ஆன்சர் கிடைக்கும். 3,972 ரூபா. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விவசாயி 20,000 ரூபாயை ஆண்டொன்றிற்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடம் கடனாக பெற்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முழுவதும் கடனை அடைக்க தொகை கேட்டிருக்கான். இந்த சம்பளம் செஞ்சே பார்க்கக்கூடாது. 20,000 வாங்கியிருக்கோம், அதுக்கு கீழே குறைய கூட தான் எவனாவது வாங்குவானா? 20,000 கடன் வாங்கிட்டு 4,000 கொடுத்தா எவனா வாங்குவானா? ₹1 வாங்க மாட்டான். 20,000 கடன் வாங்கிட்டு 14,500 15,000 கொடுத்தா எவனா வாங்குவானா? வாங்க மாட்டான். 20,000 வாங்கிட்டு 17,000 கொடுத்தா யாரும் வாங்குவானா? வாங்க மாட்டான். அப்போ ஆன்சர் என்னது? அதிகமாக தான் இருக்கும். 24,500 ரூபா. இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அல்லது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரின்சிபல், இது ஷார்ட்கட் இருக்குது, இருந்தாலும் லாஜிக்லேயே போட்டு தரேன். பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை இயர்? 5 ஆண்டுகள், வட்டி விகிதம் 4.5% டிவைடட் பை 100. இந்த மாதிரி புள்ளியை பார்த்து பயமாக இருக்குன்னா மேலே புள்ளி இருந்தால் கீழே 0, கீழே புள்ளி இருந்தால் மேலே 0. புள்ளிக்கு அடுத்து ஒரு புள்ளி இருந்தால் 1 0, 2 புள்ளி இருந்தால் 2 0. அப்போ 1 புள்ளி இருக்கா? 1 0. அப்போ இந்த புள்ளி போயிடும், நேரம் இது 5ன்னு மாறிடும். 3 0, 1 2 3 0. முடிஞ்சு போச்சு வேலை. 5 2னா 10. அப்போ 45 இருக்குது. இங்கே ஒரு முட்டை, இந்த 10 சொன்னால 2 முட்டை. 4,500 ரூபா என்ன இருக்குது? வட்டி மட்டும் கட்டியிருக்கும். அசல் 20,000, அசல் 20,000, வட்டி 4,500. ஸோ மொத்தம் 24,500 ரூபாய் கடனை திருப்பி கொடுத்துருப்போம். கடனை வேண்டிய முழு தொகை. ஓகே, அடுத்தது 1,500க்கு 3 ஆண்டுகளில் 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனிவட்டியின் வித்தியாசம் 13.50. அது பாட்டு என்ன வேணா இருந்துட்டு போகுது. நமக்கு தெரிஞ்சது என்னது? P/N/R/100. இதுதான் எவ்வளோ? 13.50. அவ்வளோதானா? மேலே புள்ளிருந்தா கீழே 0, கீழே புள்ளிருந்தா மேலே 0, கீழே புள்ளிருந்தா மேலே 0, மேலே புள்ளிருந்தா கீழே 0. முடிஞ்சுதா? இப்போ இங்கே பாரு, இந்த 2 0 அடிச்சிடலாமா? இந்த 2 0, இந்த 2 0 அடிச்சிடலாம். முடிஞ்சுதா? இப்போ நான் 15ஆல் அடிக்கிறேன். 15ஆல் அடித்தோன்னா எத்தனை டைம்ஸு? 9 டைம்ஸு. ஓகே, 10 டைம்ஸ்னால் 150, 9 டைம்ஸ்னால் 15 கம்மியாக இருக்கணும், 135. இந்த 3 வச்சு அடிக்கிறேன். 3 R = என்ன இருக்குது? 3/10 இருக்குது. அப்போ ஒரு சார்ந்த புள்ளி வைப்போமா? அப்போ ஆன்சர் 0.3%. 0.3%. முடிஞ்சுதா? அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலம் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ செவ்வகத்துவம் அப்படின்னு சொன்னாலும் என்னது? L/B. எல்லை கண்டுபிடிச்சலாமா? எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டான். அப்போது எல் எப்படி இருக்குன்னா 3x + 2 இருக்கு. அப்போ இந்த இடத்துல 20 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் எக்ஸோட வேல்யூவை. அப்போது 3 2 6 60. அப்போ 62 லென்த்து தெரிஞ்சு போச்சு. அடுத்தது பெர்த்து எப்படி இருக்குமா? பெர்த்து எப்படி இருக்குமா? 3x - 2 இருக்குமா? எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 20. அப்போ 60 - 8 58. பெருக்கி போட்டால் ஆன்சர். அவ்வளோதானா? அப்போ இதை நம்ம பெருக்கலாமா? 68 52. இப்போ எப்படி வேணால் பெருக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். சரியா?
அப்போ 8 2 16, 6 மிச்சம் 1. இதை குறுக்க பெருக்குன்னா 48, இதை குறுக்க பெருக்குன்னா 10, 58 59க்கு 9 மிச்சம். இந்த 9 பார்த்தோன்னா ஆன்சர் போட்டுடலாம், ஒரு ஆன்சர் தான் இருக்குது சரியா. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக செய்யணும் செய்யலாம். 6 5 30, இங்கே ஒரு 5 35. ஓகே, 3 5 9 6, 3 5 9 6. அப்புறம் நமக்கு இது ஃபார்முலா, சிம்பிளான ஃபார்முலா. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா L×B, அவ்வளோதான். அது தெரிஞ்சால் போதும், ஈஸியாக போட்டுடலாம். ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூளை விட்டம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ பாருங்கள், நமக்கு ரெண்டுமே செவ்வகம் கேட்டு வச்சிட்டான் சரியா. அப்போ ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர், சரி. அப்போ நம்ம லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படி எடுத்துக்குவோம். அடுத்தது ஹைபாதனன் டி தான் கொடுத்துருக்கான். இது எவ்வளோ சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர் கொடுத்து வச்சுட்டான். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் பரப்பளவு கேட்டிருக்கேன். அப்போ நம்ம பெர்த்து தெரிஞ்சாதான் போன சம் மாதிரி L×B போட முடியும் சரியா. அப்போ நமக்கு வந்து இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும் சரியா. கர்ணம் ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம போட வேண்டியது தானே. அப்போது ஹைபாத்தனன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போனன்ட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்கொயர் என்ன. அப்போ கர்ணம் ஈக்குவல் டு அடிப்பக்கம் என்று அப்படி சொல்லுவோம்னா நம்ம அதான், இது வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இது வந்து 13 ஸ்கொயரு, இது வந்து 5 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதை மல்டி பண்ணிங்கன்னா 169 மைனஸ் 25, அப்போ 144 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12. அப்போ பெர்த் எவ்வளோ ஆச்சு, 12 ஆகிட்டு. ஸோ நமக்கு தேவை L×B தான் தேவை. L வந்து 5, B வந்து 12, ஆன்சரு 60. L×B அமைஞ்சுதா. அப்போ நமக்கு இந்த தியரம் நமக்கு தெரியுங்க ஏற்கனவே. அடிப்பக்கம் ஸ்கொயரு அடுத்த பக்கம் என்று அப்படி நம்ம போடுவோம் இல்லையா. அதான் இங்கே நம்ம ஹைபாத்தனன் ஆப்போனன்ட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இதை நம்ம எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி வெளியே எடுத்தோம்னா ஈஸியாக பெர்த்து கிடச்சிட்டு லென்த் ஏற்கனவே தெரியும். ஸோ L×B ஆன்சர், அவ்வளோதான் சம் சரியா. இப்போ ரெண்டுமே நமக்கு செவ்வகம் தான் கேட்டிருக்காங்க, ஈஸியாக போட்டுருக்கலாம் சரி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் சாப்டர். 10 விவசாயிகள் 21 நாளில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 நாட்களில் உழுது முடிப்பார் அப்படி கேட்டிருக்கான். அப்போ 10 விவசாயி இருந்தால் 21 நாள் ஆகுது. அப்போ 14 பேர் இருந்தால் எத்தனை நாள் ஆகும், அவ்வளோதான். இதுக்கு ஒரு சின்னதாக என்னென்னா M1 D1 H1 டிவைடட் பை ஒர்க் 1 ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை ஒர்க் 2ன்னு சொல்லுவாங்க. எம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற யார் வேணால் இருக்கலாம், வேலை பார்க்குற மென்னாக இருக்கலாம், விமனாக இருக்கலாம், சில்ட்ரனாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். அப்போ எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, 10 பேர் வேலை பார்க்குறாங்க. டிங்கிறது டேஸ், எத்தனை வேலை பார்க்குறாங்க, 21 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்போது இங்கே டிவைடட் பை ஒர்க், ஒரே ஒர்க் தான் 1. இங்கே ஹச்சுங்கிறது ஹவர்ஸ் கொடுக்கல, நமக்கு தேவையில்லை. அப்போ D2 அடுத்து பார்க்கும்போது அது மென்னு 14 பேர் இருக்காங்க, எத்தனை நாட்கள் அதான் கேள்வி. ஒர்க்கு அதே ஒர்க்கு தான் 1 என்ன. அப்போ 7ஆல் அடித்தோன்னா 2 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸு, 2 வச்சு அடிச்சிங்கன்னா 5, 5 × 3 15, அவ்வளோதானா. சிம்பிளாக M1 D1 அந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஒருவர் குறிப்பிட்ட வேலைக்காக பணி அமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியம் 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக 1752 பெற்றிருப்பார். அவர் செய்த வேலை நாட்கள்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ இதை HCF மெத்தடில் தான் சம்மம் சால்வ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம இப்படி போடுவோம், ஞாபகம் இருக்கா, 1752 இங்கே வந்து 1387 சரியா. அப்போ இதுக்கு எத்தனை டைம்ஸ் அப்படின்னு போடுவோம் நம்ம. அதை நம்ம வந்து 1387 அப்படி சொன்னால் கண்டிப்பாக 1 டைம்ஸ் தான் வரும். அப்போ 1387 ஓகே. அப்போ நமக்கு ரிமைனிங் கழிக்கலாம். 5 12 இப்போ 4 14ன்னா 6 365 ஓகே. அப்போ அடுத்தது இந்த வேல்யூ இங்கே எழுதுவோமா, எவ்வளோ 1387. இதை நம்ம கண்டுபிடிப்போம். இப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசியாக வர்ற நம்பரை வச்சு அதான் HCFாக இருக்கும். அதை வச்சு நம்ம எது ரிவைல் ஆகுதோ ரிவைல் ஆகுன்னு பார்க்கணும். அப்போ அப்படி கண்டுபிடிக்காமல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்த நாட்கள். அப்போ இந்த நம்பர் இவ்வளோ தான் சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்போ நமக்கு பைசாவில் சம்பளம் இல்லை சரியா, ரூபாயில் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு 30 நாள் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு நமக்கு 500 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன்.
30 நாள் வேலை பார்த்தா என்ன ஆகும்? நமக்கு 15,000 கிடைக்கும். அப்படி தானே? நான் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கேன்னு தெரியாது. எனக்கு ஒரு நாள் சம்பளம் 500 மொத்த சம்பளம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? 15,000 வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க இது ஏதாவது வகுத்தரலாமா? அப்போ நம்ம ஆள் எத்தனை நாள் வேலை பார்த்தாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. எவ்வளோ ரூபா சம்பளம்னு தெரியாது. என்ன அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன ஆகணும்? அந்த நம்பரு கீழ் நம்பரால் வகுப்படும். அப்படி வகுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை 19 மட்டும்தான் வகுக்கும். அப்போ ஆன்சரு 19. முடிஞ்சுதா? சம்பளம் நம்ம வந்து சில்லறையில் வாங்கலை, முழு அமௌண்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். 1387 ரூபா 25 பைசாலாம் இல்லை, பைசாலும் இல்லை. அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கிற நம்பரானது கீழே இருக்கிற நம்பரால் வகுப்பட வேண்டும். கண்டிப்பாக வகுப்பட்டிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வேறு எந்த நம்பருமே இதை வகுக்காது. 19 மட்டும்தான் வகுக்கும். ஆன்சர் 19. இப்படி கண்டுபிடிச்சி போனாலும் 73 கிடைக்கும். 73 வகுப்படும். வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 19 கிடைக்கும். இது அப்படியே ஒரு ஸ்டெப்பாக கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் 73 கிடைக்கும். ஓகே, இது சும்மா ஒரு சிம்பிளான சம். வழக்கமாக இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னா, முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதியை ஒரு பகுதி வேலையை முடிப்பார் எனில் எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அவங்க ஒரு நாளுக்கு 2/7 ஒர்க்கு. சரியா? அப்போ ஒரு முழு நாளில் வேலை கொடுத்தா எவ்வளோ வேலை முடிப்பார்? அவ்வளோதான் சம்மம். அப்போ ஒரு நாள் இது ரெண்டே கிராஸாக மல்டி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 × 1 1 தான். அப்போ என்ன இருக்கும்? இங்கே 2/7 × Xன்னு இருக்கும். இந்த 2 வச்சு அடிச்சிங்கன்னா 3 இங்கிட்டு போயிடும். ஸோ X = 3.5. ஒரு வேலையை முடிக்க 2/7. இது வந்து டேஸ், இது வந்து ஒர்க்கு. சரியா? ஒரு நாளில் 2/7 வேலை. அப்போ முழு ஒர்க், ஒரு ஃபுல் ஒர்க்கு முடிக்க எத்தனை நாள் ஆகிருக்கும்? கிராஸாக இருக்குனீங்கன்னா ஆன்சர் 3.5. ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். இதில் X ஒய்லாம் வச்சு செய்வாங்க, அப்படிலாம் செய்ய வேண்டாம். ஆனால் அப்போ நமக்கு அடுத்து ரீசனிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்க்கலாமா? இன்று எனது பிறந்தநாள். இப்போ மேக்ஸை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு 4 சம் செய்கிறீங்கன்னா செய்ய ஆன்சர் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். ஒரு 2 சம்முக்கு ஆன்சர் தெரில, ஒரு மென்சுரேஷனுக்கு ஃபார்முலா தெரில, ஒன்று கேன்சல் ஆகாமல் நிற்க மாட்டிங்கன்னா குழப்பம் வந்துடும். அப்போ நம்ம தெரிஞ்ச சம்மாக முதல்ல எடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் வர தெரியாத சம் வந்தால் கூட நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து போட்டு ஒரு கிளிக் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அப்போ நம்ம மேக்ஸ் போடும்போது பதட்டத்தில் இருந்தீங்கன்னா தெரிஞ்ச சமக்கு ஆன்சர் வராது. அப்போ நம்ம வந்து நல்லா கான்ஃபிடண்ட்டாக நம்ம டக்குன்னு தமிழை முடிச்சாச்சு இன்னொரு கொஸ்டினை, அப்புறம் அப்படியே மேக்ஸை தூக்கிட வேண்டியதான். ஆனால் மேக்ஸை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலைண்ணே. இப்போ மேக்ஸும் தமிழும் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ மேக்ஸை நல்லா போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நமக்கு வேலை இருக்குது, எந்த மாற்றமுமே கிடையாது. சரியா? இதெல்லாம் நம்ம சிம்பிளாக போடக்கூடிய சப்ஸ் தான். பாருங்கள், கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்தநாள் எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டால் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன்பாக கொண்டாடினேன் என பதிலளித்தார். பிறந்த நாள் எந்த கிழமை வந்திருக்குன்னு கேட்குறான். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 7, ஒரு வாரத்துக்கு 7 நாள், மொத்தம் 75 நாள் சொல்லியிருக்கானா. அப்போது இந்த இடையில 70 நாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாள் என்ன கிழமையோ அதே கிழமை தான் இந்த 70வது நாள் இருக்கும். அப்போ அந்த நாள் அவங்க அதை பேசுகிற அன்னைக்கு மண்டே பேசியிருக்காங்க, திங்கக்கிழமை பேசியிருக்காங்க. அப்போ 70வது நாளும் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? மண்டேயாக தான் இருக்கும். சரியா? அவர் நல்லா கொஸ்டின் நல்லா கேளுங்க. 75 நாளைக்கு முன்பு, 75 நாளைக்கு பிறகு கிடையாது, 75 நாளைக்கு முன்பு. சரியா? அப்போ கண்டிப்பாக இந்த 70வது நாள் கண்டிப்பாக மண்டேயாக இருக்கும். நான் இப்போ முன்புன்னு சொன்னதுனால அப்போ 70வது நாள் மண்டே. அப்போ 71னா நீங்கள் ரிவர்ஸில் போகணும். அப்போ 71 சண்டேயாக இருக்கும், 72 சாட்டர்டேயாக இருக்கும். சரியா? அடுத்து ஃப்ரைடே, அடுத்து தேர்ஸ்டே, அடுத்து வெனஸ்டே. அப்போ 70வது நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதே சேம் கிழமை தான். 70 முடிஞ்சு போச்சு, 71, 72, 73, 74, 75. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, முன்னாடி சொன்னால் முன்னாடி பேரணும், இங்கிட்டு வந்துடக்கூடாது. என்ன டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு பேசக்கூடாது, முன்னாடி போகணும். அப்போ 7 நாள், 70வது நாளும் கண்டிப்பாக அதே மண்டே. அதுலேருந்து 5 நாளைக்கு முன்னாடினா நீங்கள் ரிவர்ஸில் போகணும். ஸோ நமக்கான ஆன்சர் புதன்கிழமை என்பது சரியான விடை. சரியா? இதே மாதிரி அதே திருப்பி புக்கில் உள்ள அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. புக்கில் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா அப்படியே ஆன்சரே போட்டுக்கலாம், செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே டிட்டோ நம்பர் கூட மாறாமல் கேட்கப்பட்டிருக்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதே நம்பர் ரிப்பீட்டட் ஆச்சுன்னா போடுறது ஈஸி.
இங்கேயும் 5 இருக்கா, இங்கேயும் 5 இருக்கா. அதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் 2 இருக்கா, இங்கேயும் 2 இருக்கா. அப்போ இது கேட்டால் அது ஆன்சர், அது கேட்டால் இது ஆன்சர். என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், 3க்கு எதிரானு கேட்டால் என்ன பண்ணணும், 4ன்னு போடணும். 4க்கு எதிரானு கேட்டால் 3ன்னு போடணும். அதே நம்ம ரிப்பீட் ஆச்சுன்னா ரொம்ப டிட்டோ, டெட் ஈஸி, அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம். முதல்ல நம்ம ரப்பர்லாம் எழுதி கிறுக்கி இப்படி இருக்கு அங்கிட்டு இருக்குன்னு சொல்லி படம் போட்டுட்டு இருப்போம், டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். இங்கே ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதே நம்பர் ரிப்பீட்டட், 2 இருக்குது, 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அங்கே 4 இருக்குது. ஆன்சர் 4. அவ்வளோதான் சம். அடுத்தபடியாக கீழ்கீழ வரைபடத்தின் முக்கோணங்களின் எண்ணிக்கை. இந்த முக்கோணம் ஒரு ஆப்ஷனே கிடையாது, நம்ம எண்ணி தான் ஆகணும், விட்டுறக்கூடாது. 1 2 3 4ன்னு போட்டு செக்ஷனாக உடச்சி எத்தனை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், இப்படி தான் கண்டுபிடிக்கணும்ண்ணா. அப்போ 1 2 இது 2 சேர்ந்து 1 3, அப்புறம் இது மட்டும் பார்த்திங்கன்னா 4, இது மட்டும் பார்த்தா 5 6 7 8 9, இப்படி நம்ம ஃபுல்லாக அங்கே. அப்போ இதெல்லாம் சேர்ந்து 1, இது சேர்ந்து 1, இது சேர்ந்து இப்படி எடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு 15 வரும். ஆன்சர் 15. இதில் எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கேட்டிருக்கான். சரியா, உள்ள முக்கோணம் மட்டும் 15 முக்கோணம் இருக்குது. அடுத்தது எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழ்கென கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்ந்து மாற்றி அமைத்தால் பொருளில் வார்த்தை கிடைக்கும். இதில் உள்ளது மாதிரி இங்கே கீழே எழுதணும்னா வார்த்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம இங்கே உள்ளதை பார்க்கணும். இப்போ 6ஆம் நம்பர் இருக்குன்னா இங்கே 6ஆம் நம்பர் யூ, 2ஆம் நம்பர் இருக்குன்னா 2ஆம் நம்பர் எம், 5ஆம் நம்பர் இருக்குன்னா 5ஆம் நம்பர் பி. இப்படி நம்ம ஒன்று ஒன்றா எழுதி பார்த்தோம்னா ஏதாவது வேர்டு கிடைக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். அல்லது இந்த சிலர் நம்ம நம்பரை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம நிறைய இங்கிலீஷ் ரெக்கார்ட்ஸ்லாம் தெரியணும், நம்பர் கண்டுபிடிச்சிடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. அது உள்ளதே நம்பர் தான், NUMPER நம்பர் தான் ஆன்சரே. அப்போ நமக்கு கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் தெரிஞ்சால் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி எழுதணும். என்ன 6 லெட்டர் என்னது யூவு, 2 கிணன்னு எழுதணும். சரியா, அப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஆன்சர் எடுத்துக்கோங்க. என் என்னது இருக்குது, 4ஆம் நம்பருக்கு என்னது என், 6ஆம் நம்பருக்கு என்னது யூ, 2ஆம் நம்பருக்கு என்னது எம், 5ஆம் நம்பருக்கு என்னது பி, 3ஆம் நம்பருக்கு என்னது இ, 1ஆம் நம்பருக்கு என்னது ஆர். நம்பர் இதைத்தான் அவன் சொல்லியிருக்கான். அப்போ ஒரு ஆப்ஷன்லேருந்து இந்த நம்பரை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேர்டு கிடைக்கா. இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்ச வேர்டாக இருக்கும், ஈஸியான வேர்டாக தான் இருக்கும். அல்லது இதிலே கண்டுபிடிக்கிறதான்னு பார்க்கணும். ஓகே, அல்லது நம்ம ஒரு ஆப்ஷனுக்கு இந்த லெட்டரை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னா எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கி வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14ஆவதாக அமையும் உறுப்பை காண்க அப்படி கேட்டிருக்கான். சரியா, அப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இதில் ஒரு 22 லெட்டர் இருக்கும். சரியா, இப்போ நமக்கு இதில் ஒரு 22 லெட்டர் இருக்கும். அப்போ நம்ம 11 பிரிச்சிடலாம். 2 4 6 8 10 11. சரியா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு 11 இங்கிட்டு 11 இருக்கும், இங்கிட்டு 11 இங்கிட்டு 11 இருக்கும். என்ன சொல்கிறான், முதல் பாதியை பின்னோக்கி எழுதினால் வரும் தொடரின் 14ஆவது. அப்போ அதை பின்னோக்கி எழுதும் போது இந்த 11 பேருமா 14ஆவது கேட்டிருக்கானா. அப்போது 12 13 14 14 என்னது இருக்கும், ப்ளஸ் இருந்திருக்கும். ஆன்சர் ப்ளஸ். ஓகே, இப்போ இதே மாதிரி சம்மு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கி வரிசையில் எழுதினால், பின்னோக்கி எழுதுனா வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14ஆவது அப்படி கேட்கலாம். அப்போ பின்னோக்கி எழுதுனா இங்கே 11 பேரும். ஸோ 12 13 14 14 லெட்டர் கண்டிப்பாக ப்ளஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் ப்ளஸ் இஸ் ஏ ரைட் ஆன்சர். விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. இது ஸ்கொயர் நம்பராக இருக்குன்னு டக்குன்னு கீழே ஸ்கொயர் நம்பர் இருக்கான்னு பார்த்து போடக்கூடாது. நல்லா பாருங்கள், 49 121 169 கொஷின் மார்க்கு 361. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயரு, இது 11 ஸ்கொயரு, இது 13 ஸ்கொயரு, 15 ஸ்கொயரு 225 போடக்கூடாது. முதல் ஆப்ஷன் அதான் வச்சுருக்கான், ஏமாத்திடுவான். இது என்னது பகாயன் பிரைம் நம்பர் 7, 8 காணும், 9 காணும். 9ல் என்னது வகுப்படக்கூடிய நம்பர், 10 வகுப்படும், 11 வகுப்படாது இருக்குது, 12 வகுப்படும் காணும், 13 வகுப்படாது இருக்குது, 14 வகுப்படும் வரல, 15 வகுப்படும் வரக்கூடாது, 16 வகுப்படும் வரக்கூடாது. அப்போ 17 இந்த இடத்துல வரணும். 17 ஸ்கொயர், 17 ஸ்கொயரோட 289. ஆன்சர் 289.
ஓகே, ஒரு ப்ரைம் நம்பரோட ஸ்கொயரை தான் கொடுத்துருக்காங்க. 17 பார்த்துட்டிங்களா? அடுத்து 18 வகுப்படுமா? வரல. அப்போ 19 அது ஸ்கொயர் தான் எவ்வளோ? 361. ஸோ ப்ரைம் நம்பரோட ஸ்கொயர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் கிடைக்க தகவல். அப்போ ஒரே முகம் அப்படின்னு சொல்லும்போது 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 இப்படி இருக்குமா? ஒரே முகம்னா 1 1 இருக்குமா? அடுத்து இங்கே 2 2 இருக்குமா? அடுத்து இங்கே 3 3 இருக்குமா? அடுத்து இங்கே 4 4 இருக்குமா? அடுத்து இங்கே 5 5 இருக்குமா? அடுத்து இங்கே 6 6 இருக்கும். அப்போ ஒரே முகம் 6 வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்கிறான்? கூடுதல் 4 இருக்கணும்னு சொல்கிறான். சரியா? அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்னது? கூடுதல் 4 இருக்கணும்னு சொல்கிறான். அப்போ 3 + 1 4, இது ஒரு 1. இங்கேயும் 2 + 2 2. இங்கே வேறு எங்கேயுமே கூட்டி பாருங்களேன், வராது. அப்போ அடுத்தது இங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 1 3 2 இப்படி இருந்திருக்குமா? அப்போ இங்கேயும் கூட்டி பார்த்தா என்ன வந்திருக்கும்? கூட்டினா 4 வருது, இங்கேயும் 4 வருது, இங்கேயும் 4 வருது. அடுத்து பாருங்களேன், இதை தாண்டி அடுத்து 4, 1 4, 2 4, 3 போமா? இங்கெல்லாம் கூட்டினா வர வாய்ப்பு கிடையாது. அப்போ இது ஒரு 6, இது ஒரு 3 அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா இதை நம்ம ஆல்ரெடி அங்கே ஆட் பண்ணிட்டோம். டபுள் வரும்போது ஒரே முகம் ஆட் பண்ணோமா? அப்பவும் ஆட் பண்ணிட்டோமா? இப்போவும் நம்ம ஆட் பண்ண முடியாது. அப்போ 1 2 3 இருந்தாலும் 2ஆக தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம்? 8 / எத்தனை? 2 பகடை. அப்போ 6 பகடை 6 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. முடிஞ்சுதா? இதை நம்ம 4ஆல் அடிக்கிறோம். 4ஆல் அடித்தா 2 டைம்ஸு, இங்கே 9 டைம்ஸு. ஆன்சர் 2/9. 2 கீழ் 9 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? அப்போ நம்ம நல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா மேக்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அது குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மேக்ஸு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சரியா? அப்போ நீங்கள் வந்து மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு நினச்சி விட்டுறக்கூடாது. அதான் இதில் முக்கியமான விஷயம். அப்போ இந்த மேக்ஸை பொறுத்தளவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண சம்ஸ் தான். அப்போ நம்ம இந்த மேக்ஸை மனப்பாடம் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 சம்மாக ப்ராக்டிஸ் பண்ணால் கூட எக்ஸாம் வரதுக்குள்ள எல்லா சம்மையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். என்ன? அப்போ நமக்கு அதிகமாக கேட்குறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LCM HCF, அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிளிஃபிகேஷன், இந்த மாதிரி ஒரு 10 சாப்டர் நல்லா படித்தா போதும். என்ன பண்ணிடலாம்? 10 சாப்டர் கூட இல்லை நமக்கு சிலபஸ் படி. அப்போ நம்ம இது ஒரு சைடு நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராப்பராக பிளான் பண்ணோன்னா 6th புக்கை முடிச்சிடுறேன், 7th புக்கை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம எந்தெந்த புக்கில் என்ன டாபிக் படிக்கணும் நம்ம கிளியராக ரூட்டு போட்டு கொடுத்துட்டோம். அந்த புக்கை எடுத்து அதை மட்டும் எடுத்துப்போம். 6th புக்கில் லெசன் என்ன லெசன், 7th புக்கில் என்ன லெசன், அப்படி எடுத்து நம்ம ஒரு டாப்பிக்காக முடிச்சிட்டோன்னா மேக்ஸு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அப்போ ஒரு நோட்டு போட்டு 6th புக்கு ஒரு நோட்டு, 7th ஒரு நோட்டு போட்டு நம்ம எழுதிட்டோன்னா LCM HCFக்கு ஒரு நோட்டு, பாதி நோட்டு எழுதி முடிச்சிட்டேன். எப்படி கேட்டால் நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வேலை முடிஞ்சு. அப்போ எக்ஸாமுக்கு அவங்க டைம் நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம டெய்லி ஒரு 1.5 hour மேக்ஸுக்குன்னு தனியாக ஸ்லாட் போட்டுருங்க. என்ன? அப்புறம் டைமு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை ஷெடியூல் போடாட்டி வேலையே ஆகாது, உங்களுக்கே தெரியும். அப்போ நான் காலையில் 4:30 எழுந்திக்கிறேன்னா 4:30 to 6:30 பாலிட்டி படிக்கிறேன், 6:30 to 8:30 சரியா ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். அப்போ வந்து ட்ரையாக இருக்கும், சில நேரம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், படித்து மண்டை அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ நம்ம மேக்ஸ் எடுக்கணும், மேக்ஸில் நேரம் போட்டு பார்க்கணும், தெரியாத சம்பவம் இருக்கும், பக்கத்தில் யாராச்சும் கேட்கணும். அப்படி கேட்டோம்னா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் மேக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்புறம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நமக்கு ஒரு 6 டாபிக் இருக்குன்னா சில டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கும்போது அதை எடுத்து படிக்கணும், மற்ற நேரம் கொஞ்சம் மேக்ஸ் எடுத்து பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸு சண்டேயோ இல்லை சாட்டர்டேயோ உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி என்ன பண்ணோம், ரிவிஷன் அப்படின்னு போட்டு அந்த வாரம் படிக்கிறதை ஃபுல்லாக எடுத்து ஒரு ரிவிஷனை முடிஞ்சு தூக்கி எடுத்துடும், முடிஞ்சு. அப்போ நிறைய இந்த குரூப் 4 எக்ஸாம் அச்சீவரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான், பாஸ் பண்ணி வந்தோடனே பாஸ் பண்ணிட்டேன், டிகிரி முடித்து பாஸ் பண்ணி இங்கே வந்த உடனே பாஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேருக்கு இங்கே வந்து படிக்கிற வாய்ப்பு கிடைக்காது, நிறைய பேருக்கு இங்கே வந்து ஸ்டடி ஹாலில் உட்காந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நிறைய பேருக்கு இங்கே டெஸ்ட் பாஸ் அட்டன் பண்ண சான்ஸ் இருக்காது, நிறைய பேருக்கு இங்கே உட்காந்து டெஸ்ட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட டெஸ்ட்டு போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ டெஸ்ட்டு ரிவிஷன் இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும். வாரம் ஃபுல்லாக படிக்கிறோம்,
அப்போ டெஸ்ட்டு போடுறோம். இப்போ இந்த மாதிரி இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட கொஷின் பேப்பர், அது போக வந்து ஒருவருக்கும் கொஷின் பேங்க் நிறைய இருக்கு. பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே கொஷின் பேங்க் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம். ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னா இன்னும் ஐடியா கிடைக்கும்னா கண்டிப்பாக வருகின்ற குரூப் 2 தேர்வு, குரூப் 1, குரூப் 4 தேர்வானது உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி பயணத்தை தரும். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நம்புகிறோம். அப்போ நம்ம நிறைய வீடியோ மேக்ஸுக்கு நம்ம போடுவோம். லாஸ்ட் இயர் குரூப் 4க்கு இந்த மாதிரி நிறைய முக்கியமான சம்ஸ் போட்டோம். நிறைய சம் ரிப்பீட்டட் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டும் இந்த மேக்ஸ் வீடியோவை நம்ம தொடர்ந்து போடலாம். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.